நீட் எக்ஸாம்ல எவ்ரி இயர் மாடர்ன் பிசிக்ஸ்ல இந்த டாபிக்ல இருந்து क्वेश्चन கேட்டுட்டே இருக்காங்க. த டாபிக் இஸ் டி ப்ராக்லி வேவ்லென்த். இதுல டைரக்ட் ஃபார்முலாஸ் வச்சு நிறைய क्वेश्चंस கேட்டிருக்காங்க. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபார்முலாஸ் lambda is equal to h by mv, lambda is equal to h by root under 2me, lambda is equal to h by root under 2mqv. நெக்ஸ்ட் ஸ்டெப் क्वेश्चनல எதை கேட்டிருக்காங்கன்னு செக் பண்றது தான். சேம் எனர்ஜில இருக்கா, சேம் வெலாசிட்டியா, சேம் பொட்டன்ஷியலான்னு பார்க்கணும். அதுக்கேற்ற ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும். உங்க நீட் 2025ல இந்த டி ப்ராக்லி வேவ்லென்த்ல இருந்து சேம் எனர்ஜிங்கிற மாடல்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அடிக்கணும்னா இதுல லாம்டா ஆஃப் ஃபோட்டான் டிவைட் பை லாம்டா ஆஃப் எலக்ட்ரானை கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா சிம்பிள். சேம் எனர்ஜின்னு சொன்னனால லாம்டா ஆஃப் எலக்ட்ரானுக்கு h by root under 2me சேம் எனர்ஜி ஃபார்முலா போட்டுருங்க. போட்டதுக்கு அப்புறம் ஈக்குவேஷன் கிடைக்கும். ஃபோட்டானுக்கு என்னைக்குமே ஒரே ஒரு ஃபார்முலா தான், E is equal to hc by lambda. ஸோ அதை போட்டு லாம்டாக்கு இந்த ஃபார்முலா ரீஅரேஞ்ச் பண்ணீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் வரும். ரெண்டையும் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வித்தின் 15 செகண்ட்ஸ் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் போட்டுடலாம். நீட் 2025ல கேட்ட கஷ்டமான பிசிக்ஸ் பேப்பர்ல வெறும் 15 செகண்ட்ல ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும்னா இந்த டாபிக்கை ஒரு நீட் ஆஸ்பிரண்ட் தரமா படிச்சுட்டு போகணும். நல்லா படிங்க. இதே மாதிரி நிறைய டாபிக்ஸ் நீட் எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க. இதை கம்ப்ளீட்டா ட்ரெண்டை அனலைஸ் பண்ணி ஒரு செட் ஆஃப் டாபிக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் இதுல நீங்க கொஞ்சம் ப்ராப்பரா ஒர்க் பண்ணீங்கன்னா நீட் எக்ஸாம்ல கேட்க போற அந்த கொஸ்டின் எடுத்துட முடியும். செம்மையா +4 மார்க்ஸ் வாங்கிட்டு வர முடியும். இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி டேபுலேட் பண்ணி ஒரு PDF பண்ணி வச்சிருக்கேன். அது உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷன்ல ட்ரெண்ட்னு டைப் பண்ணுங்க. உங்க DMக்கு நானே சென்ட் பண்றேன்.